வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 3 நாள் 23 திங்கட்கிழமை ஜனவரி 5, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். பொது வாழ்வில் நேர்மை. தமிழருவி மணியன். தமிழ் என்றால் திருக்குறள், பாரதி என ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நினைவுக்கு வரும். அருவி என்றால் குற்றாலம் முதற்கொண்டு எண்ணற்ற அருவிகள் நினைவுக்கு வரும். தமிழ் அருவி என்றால் தமிழகத்தில் ஒன்றுதான் நினைவுக்கு வரும். அதுதான் தமிழருவி மணியன். அந்த அளவிற்கு கடந்த 50 ஆண்டு காலத்தில் தமிழால், பேச்சாற்றலினால், பொது அறிவால், அரசியலால், எல்லாவற்றிற்கும் மேலாக தமது எளிமை நேர்மையினால் 8 கோடி சராசரி மனிதர்களில் தனிநபராக வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு என்று வாழ்ந்து உயர்ந்து நிற்பவர். அன்னாருடைய அன்பு மனைவி சென்ற வாரம் உடல் நலமின்றி இயற்கை எய்தியதை முன்னிட்டு நேற்று ஜனவரி 4 அன்று கோயம்பேட்டில் உள்ள அவரது இல்லத்திற்கு தாமும் நல்லோர் வட்டம் பாலு அவர்களும் சென்றிருந்தோம் என்று நல்லோர் வட்டம் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார். அப்போது அவர் கூறும்போது, எனது இந்த உயர்வுக்கு காரணம் என் மனைவி பிரேமா குமாரிதான். அவர் என்னை சரியாக புரிந்து கொண்டது மட்டுமல்ல, எனக்காக என்னுடன் இணக்கத்துடன் வாழ்ந்ததே தனிச்சிறப்பு. தனக்கென்று இதுவரை ஒரு சொந்த வீடு வாங்காதவர் தமிழருவி. நீண்ட காலம் அரசு குடியிருப்பு வீட்டிலும் தற்போது தனது மகனின் வீட்டிலும் வாழ்ந்து வருபவர். தாம் உரையாற்றுவதற்கு எங்கும் கவர் வாங்காதவர். எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் பணம் வாங்க மறுத்ததற்கு காரணம், எனது அறிவை நான் விற்க விரும்பவில்லை என்கிறார். அவர் விரும்பி இருந்தால் அவரது ஒரே ஒரு கையெழுத்தின் மூலம் தமது மனைவிக்கு அரசு மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சை பெற்றிருக்க முடியும். ஆனால் அவர் அதை மறுத்து விட்டார். நான் எதற்கும் எப்போதும் எவரிடமும் கையேந்தி நின்றதில்லை என்று கூறியது அவரது தன்மானத்தை உணர்த்தியது. அவரது நெருங்கிய நண்பரான அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர்திரு தங்கவேலு அவர்கள் இவருக்காக ஒரு கார் வாங்கித்தர முன்வந்த போதும் அதையும் அவர் உறுதியாக மறுத்துள்ளார். தமது மனைவியின் உடல்நிலை மோசமான நிலையில் தாம் உருவாக்கி வளர்த்த அரசியல் கட்சியை தமக்கு நெருக்கமான நம்பிக்கை வாய்ந்த தமிழ் மாநில காங்கிரசுடன் இணைத்துவிட்டு தாம் முற்றிலும் அரசியலில் இருந்து விலகியுள்ளார். அவரை பின்பற்றிய பலர் இன்று நல்லோர் வட்டத்தில் பயணிப்பதை மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். நல்லோர் வட்டத்தில் என்னால் இயன்றவரை துணை நிற்பேன் என்று உளமாற கூறியதை கேட்டு அவரிடமிருந்து விடை பெற்றதாக நாகராஜன் தெரிவித்தார். இரத்த தானத்துறையின் மாதாந்திர இணைய வழி சந்திப்பு ஜனவரி 4, 2026 அன்று விழிப்புணர்வு களத்தின் இரத்த தான துறைக்கான இணைய வழி சந்திப்பு நடைபெற்றது. அதில் வீர கணேசன் என்பவர் 97 முறையும், சாமிநாதன் என்பவர் 100 முறைக்கு மேலும் இரத்த தானம் செய்துள்ள தகவலும், திண்டுக்கல் குழந்தைவேலு அவர்கள் இரத்த தானம் செய்யும் பொழுதெல்லாம் அந்த இரத்தம் தேவைப்பட்டவருடைய குடும்பத்தாரும் இரத்தம் கொடுக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களையும் இரத்தம் கொடுக்க வைப்பார் என்ற தகவலும் இன்றைய இணையவழி சந்திப்பில் குறிப்பிடத்தக்கது என்றும், இந்த சந்திப்பில் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் வெங்கடேஸ்வரன் கலந்து கொண்டு வழிநடத்தியதாகவும் இரத்த தானத்துறை மாநில பொறுப்பாளர் உஷா தெரிவித்தார். மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இணைய வழியாக இக்கூடுதல் நடைபெறும் என்று உஷா மேலும் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். ஊரில் யார் இருந்தாலும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த இடத்தில் குப்பை விழிப்புணர்வு. எரசக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சிக்குழு தங்களது கிராமத்தில் யாராவது மரணமடைந்தால் அவர்களுக்கு தங்களது கிராமத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக அஞ்சலி செலுத்துவதுடன் அங்கு குப்பை விழிப்புணர்வுக்காக ஒரு பதாகையையும் குப்பையை பிரித்து போடும் வகையில் 2 பைகளையும் வைத்து வருகையில் ஜனவரி 4 அன்று 3வது நபரான காலமான பால்சாமி அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தி அங்கும் குப்பை விழிப்புணர்வு பதாகை வைக்கப்பட்டதாக திரு பழனிசாமி தெரிவித்தார். தேனி மாவட்ட அரசு நிகழ்வில் நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு ரஞ்சித் சிங் அவர்கள் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் நடமாடும் மருத்துவ வாகன மொபைல் மெடிக்கல் யூனிட் சேவையினை ஜனவரி 5, 2026 திங்கட்கிழமை இன்று காலை 10 மணி அளவில் துவக்கி வைத்தார்.
இந்நிகழ்வில் ரெட் கிராஸ் அமைப்பின் நிர்வாக குழு உறுப்பினர்களுடன் தேனி மாவட்ட நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் லட்சிய ஆசிரியை திருமதி மீனாம்பிகை, சுற்றுலாத்துறை மாநில பொறுப்பாளர் ஜானகிராஜன் ஆகியோரும் கலந்து கொண்டதாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு சச்சில் துரை தெரிவித்தார். எரசை கிராம வளர்ச்சி குழுவின் 28வது வார கூடுதல் ஜனவரி 3 அன்று நடைபெற்ற எரசக்க நாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழுவின் 28வது வார கூடுதலில் குளங்கள் சீரமைப்பது, மாரத்தான் ஓட்டம் நடத்துவது குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. வரும் வாரங்களில் அனைத்து தெருவிற்கும் பார்வையிட செல்வது என்று முடிவு செய்யப்பட்டதாக எரசை கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் திரு பழனிசாமி தெரிவித்தார். காரைக்குடி அறிவின் அருவியில் கலந்து கொண்ட ஸ்வீடன் லென்னார்ட் ஜனவரி 4 நேற்று காரைக்குடியில் மாணிக்க மாணவர்களால் நடத்தப்பட்ட அறிவின் அருவி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வியப்பை ஏற்படுத்திய ஸ்வீடன் நாட்டினை சேர்ந்த லென்னார்ட் குவான்ஸ்ட்ரோம் என்பவர் காரைக்குடி நல்லூர் வட்டம் லூதர் ஜேக்கப் அவர்களின் 35 வருட கால நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். 7ஆம் வகுப்பு மாணவனின் ஊக்கமும் திறனும். மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகை கிராமத்தில் 7ஆம் வகுப்பு மாணவர் ரா சக்தி சிறு வயதிலேயே கைவினை செயல்பாடுகளில் திறன் மிக்கவராக விளங்குவதற்கு மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பாளர் கங்காதரன் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.